எல்லா விவசாயம் பெருசாக வந்து தயாரிப்பு முறை கேட்பாங்க. நம்மளோட முறை நிறையா பேர் கேட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருப்போம். மேம்படுத்தப்பட்ட மெத்தட்னு சொல்லுவோம், அப்டேட் வெர்ஷன் சொல்லுவோம். அந்த முறையில் பண்ணுறோம். நம்மளோட முறை நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து மீன் நம்மளை தயாரிக்கணும்னா நான் ஒரு 10 கிலோ சொல்லிடுங்க. முக்கியமாக ஒரு பிளாஸ்டிக் கொள்கலன் வேணும். ஏன்னா இது வந்து முழுக்க ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் செயல்பாடுகள் நம்ம வேறு ஏதாவது உலோக கலனில் செய்கிறப்ப வேறு ஏதாவது ரியாக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ திடமான பிளாஸ்டிக் கொள்கலன் வேணும். ஸோ அதில் 10 கிலோ மீன் கழிவு இருந்துச்சுன்னா 11 கிலோ நாட்டு சர்க்கரை, சல்ஃபர் இல்லாத நல்லா திடமான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். அது கூட நாம் வீட்டு என்ன பண்ணால் 1 கிலோ அளவு பேரிச்சம்பழங்கள், அதாவது 1%, 10%, 1 கிலோ பேரிச்சம்பழம், ஒரு 15%, ஒரு 1.5 கிலோ அளவு கனிந்த நாட்டு வாழைப்பழங்கள். அந்த பழம் வந்து அழுகிடக்கூடாது, காயாக இருக்கக்கூடாது. கனிஞ்ச பழத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் சொல்லக்கூடிய அதோட இனிப்பச்சத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதை பொட்டாசியம் என்ரிச்சாக கிடைக்கும். அப்போ நம்ம கனிந்த பழங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம 100 கிராம் வந்து ஃபெர்மெண்டேஷன் கர்ட், தயிர். நம்ம மட்டும் தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். வேறு தமிழ்நாட்டில் தயிர் யூஸ் பண்ணுற மெத்தட் பெரும்பாலும் நம்மளை ஃபாலோ பண்ண நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வேறு யாரும் பெருசாக அதை சொல்கிறதில்ல. ஃபெர்மெண்டேஷன், அதாவது ப்ரோபயோட்டிக் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு கொஞ்சம் 100 ml தயிர் எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம மீன் நம்மளை